தமிழகத்தினுடைய அடையாளமாக எழுச்சி நாயகனாக இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய 62ஆம் ஆண்டு பிறந்த நாள். அவர் ஏன் வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் எல்லா தேசத்திலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கிற மனுஷனாக, கேள்வி கேட்கிற மனுஷனாக, பரிந்து பேசுகிற மனுஷனாக அவர் இருக்கிறார். அதுல குறிப்பாய் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு தலைவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு சாதிக்கு தலைவராக அல்லாத, இன்னைக்கு அனைத்து இன மக்களுக்கும் ஒரு தலைவனாக, ஒரு எழுச்சி நாயகனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு தலைவரும் கிறிஸ்துவின் உபதேசத்தை போதிக்காதவர்கள், கேட்காதவர்கள். அவரோ கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டும் போதித்தும் அநேக இடங்களில் பிரசங்கித்தும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இயேசுவின் நாமத்தினால இந்த எல்பெத்தேல் சபையின் மூலமாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சுகபலத்தோடு தீர்க்காயுசோடு ஆசீர்வாதமாய் வாழ, நாட்டின் தலைவராய் இருக்கிற அவர் நாட்டின் எதிர்கால அடுத்த முதலமைச்சராய் வர இயேசுவின் நாமத்தால் ஒரு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவரும் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் உங்கள் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால அண்ணன் திருமாவளவன் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம்.